அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காந்தம் வலி இரும்பு போல் காசில் மனத்தை காட்சியான வத்துவுடன் கலக்கச் சேர்த்து சாந்தமுடன் தொண்டியும் தாம்பும் போல சலியாமல் தொடர்ந்து நின்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். அவருக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே நீ அழுத்தம் திருத்தமா இடத்தை யாருக்கும் விற்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன், நீ கிளம்பு. சரிங்கய்யா. ராணி. ஐயா, இந்தா இது நீ வேலை பார்த்த வரைக்குமான சம்பளம். ஐயா, என்னங்கய்யா இது? இன்னும் என் மேல கோவம் போகலையா? சாமி மேல சத்தியம் ஐயா, இனிமே நான் லீவே போட மாட்டேன். என்ன நம்புங்கய்யா. அப்படியே போட்டாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். ஏதோ என் கஷ்டத்துக்கு வேலை பாக்குறேன். முழு சம்பளமா வாங்கினா என் தங்கச்சியோட படிப்புக்கு உதவியா இருக்கும் ஐயா. இத பாருமா, ஒரு ஆள் வந்து சமைச்சு போட்டுதான் சாப்பிடணுன்ற நிலைமை எனக்கு இல்ல. ரொட்டி பழம்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்து நீ வரலன்னு ஒன்று அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்க கடத்தருக்கு ஓடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏதோ அன்னைக்கு தெருவில் மயங்கி விழுந்துட்டேன். என்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தேன். வேலையும் கேட்டேன், சரின்னு கொடுத்தேன்.
இப்படி லீவு போடுறதுக்கு எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும்? இத பாருமா, வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு திடீர்னு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத வாங்கிட்டு நீ கிளம்பு. எனக்கு இந்த பணம் வேணாம் ஐயா. ஏதோ பாவப்பட்டு வேலை கொடுத்த உங்களையே நான் சங்கடப்படுத்திட்டேன். என்ன உங்ககிட்ட இருந்து வரப்போற சம்பளத்தை அப்படியே என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டலான்னு நினைச்சேன் ஐயா. இனி என்ன பண்ண போறேன்னு தெரியலையா. தப்பு என்னோடது தானே. அந்த கஷ்டத்தை நான் தான் அனுபவிச்சாகணும். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் போறேன். ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். தினமும் ரொட்டியை தின்னு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கய்யா. உங்களால முடிஞ்சதை சமைச்சு நேரத்துக்கு சாப்பிடுங்கய்யா. நான் போறேன் ஐயா. ராணி நில்லுமா. இனிமே ஒழுங்கா வேலைக்கு வருவியா? வருவையா. லீவு போடுற தப்பு இல்லம்மா. ஆனா என்ன ஆனாலும் மரியாதைக்காக ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுயா. சரி போ, போய் சமையல் வேலையை பாரு. ஐயா நிஜமாவா ஐயா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா உன்கிட்ட ஏயா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க போறேன்? நான் ராணியா, ராணி. ஐயா வணக்கம். அடடே, வாங்க வைத்தியரே, வாங்க. அடடே, வாங்க வைத்தியரே. என்ன வைத்தியரே, திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயமா? ஒண்ணுமில்ல, கோவில் பக்கம் போயிருந்தேன். அங்க ஒரு பெட்டி புதையலா கிடைச்சிருக்குன்னு அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக விக்ரமன் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாயிடுத்து. அதான் உங்களையே பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன். வாங்க. வீர சித்தன். வீர சித்தனா? குருவாள்ல வீர சித்தன் போட்டிருக்க. சித்தன் எதுக்கும் குருவாள் வச்சிருக்க போறாரு? எனக்குள்ளயும் அதே கேள்விதான் இருக்கு. வீரனா இருந்த ஒருத்தன் சித்தன் ஆயிட்டானா, ஒரு சித்தன் தனக்கே சித்தன்னு பேர் வச்சுக்குவானா? வீரன்கிறது அந்த சித்தனோட பேரா? இது மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் விடை இந்த ஏடுகள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு சோதனைகள் வர போறதா கல்வெட்டு பாட்டுல சொல்லி இருக்கிற மாதிரி இதுலயும் ஏதாவது வில்லங்கமா எழுதி இருக்குமா? எல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரியான நேரத்துல இத பத்தி எல்லாம் விஷயம் தெரிஞ்ச நீங்க எங்க ஊர்ல எங்களோடயே இருக்கிறத நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஆமா, இந்த ஏட்டையெல்லாம் எப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்க? எல்லா விஷயங்கள்லயும் என்ன வழி நடத்துற சித்தருங்க இதுக்கும் உதவி செய்வாங்கன்னு நம்புறேன். ஏங்க, நீங்களே படிச்சு குறிப்பு எடுத்துக்க முடியுமா? இல்ல உதவிக்கு ஆளை கூட வச்சுப்பீங்களா? ஏட்ல என்ன இருக்க போகுதுன்னு தெரியாம உதவிக்கு ஆள் வச்சு
அதுல ஏதாவது ரகசியங்கள் இருந்து அது அவங்க மூலமா வெளியே போயிடக்கூடாதுல்ல. அதனால நானே தான் படிச்சு குறிப்பெடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த ஏட்டுல நல்ல விஷயம்தான் இருக்கும்னு நம்புவோம். ஆமா, கண்ணன் எங்க ஆளே காணும்? ஓ, கண்ணன் விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன? கண்ணன் அப்பா ராமண்ணாவோட கருணை மனுவை ஜனாதிபதி ஏத்துக்கிட்டு அவரோட தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா, அதனால கண்ணனும் அவங்க அம்மாவும் ராமண்ணாவை பாக்குறதுக்காக பாளையங்கோட்டைக்கு போறாங்க. இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. பாத்தீங்களா, புதையல் கிடைச்ச அன்னைக்கே இப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது நல்ல சகுனமா தான் இருக்கு. இத்தனை காலமா அந்த குடும்பப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு. கண்ணன் அப்பா ஒரு கொலையை செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. பிருந்தாவுக்கு சுயநினைவு வந்து நடந்ததெல்லாம் அவன் சொன்னான்னா இந்த ஆயுள் தண்டனையும் குறைஞ்சு அவர் நிரந்தரமா வெளியே வந்துடுவார் இல்லையா? அத ராமண்ணாவே சொல்லலாமே. சொல்ல மாட்டேன்னு தூக்கு தண்டனையை ஏத்துக்கிட்டு இத்தனை காலமும் மௌனியாவே இருந்துட்டாரு. அப்படின்னா தொண்டையில சிக்கின மீனுமுள்ளா வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குமோன்னு தான் எங்களை மாதிரியான ஆளுங்களோட கவலை. இந்த கவலையெல்லாம் ஒரு நாள் சந்தோஷமா மாறும்னு நம்புவோம். ஆமா, கண்ணனும் அவங்க அம்மாவும் போயிட்டா பிருந்தாவை யார் பாத்துக்குவா? என் பொண்ணு வள்ளி துணைக்கி இருக்கா. சரிங்க, நான் கிளம்புறேன். இருங்க, நானும் வரேன். இந்த இடம்லாம் கிளீன் பண்ண சில கெமிக்கல்ஸ் வாங்கணும். டவுன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ராணி, ஐயா, டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ சமைச்சு வச்சுட்டு கதவை பூட்டி சாவியை ஜன்னல்ல வச்சுட்டு கிளம்பு. சரிங்க ஐயா. ராணி, ஐயா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க ஐயா. வாங்க. ஆஹா, கண்ணனும் அவங்க அம்மாவும் வீட்ல இல்ல. இங்க விக்ரமனும் கிளம்பி போயிட்டாரு. நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. பிருந்தா கதையை முடிச்சிட வேண்டியதுதான். என்னாச்சு ராணி? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இங்க மறுபடியும் இந்த வேலையில சேரத்துக்குள்ள விஷயத்துக்கு வா. சார், நமக்கு சூழ்நிலை ரொம்பவே சாதகமா இருக்கு. எப்படி? இத பார், பிருந்தாவோட இன்னொரு பொண்ணு இருக்காங்கற பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு பிருந்தா சாகணும். அதனால அவ கூட எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. புரிஞ்சுதா? சரி சார். நான் சொன்ன மாதிரி டைம் செட் பண்ணி பாமாவை வீட்டுல வச்சுட்டு விஷயம் என்னாச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடணும். ஓகே சார். நான் உன் போனுக்காக ரொம்ப ஈகரா காத்துட்டு இருப்பேன். ஓகே சார், நான் வச்சிடுறேன். பாம்ஸ், நேத்து ராஜ்வர எவ்வளவு வீரப்பா சொன்னா ஃபேக்டரிக்கு தன் பேர்ல இருக்கிற இடத்த கொடுக்குறேன்னு. ஒன் ஹோல் டே ஆயிடுச்சு. இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. எல்லா வெறும் பேச்சு தான் மாம்ஸ். காரியம்னு வரும்போது எல்லாரும் பேக் அடிச்சிடுறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க விஜய்? பாவம் ராஜதுரை, அவனுக்கு ஜென்யூனாவே அந்த இடத்த நம்ம கொடுக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா பிரசிடென்ட் ஐயாவுக்கும் அந்த மாதிரி தான் என்ன இருக்கணும் கட்டாயம் ஒன்றும் இல்லையே. இவ்வளோ நேரமாகியும் எந்த ஒரு பதிலும் வரலன்னா எனக்கு என்னமோ பாசிட்டிவ் ஆன்சர் வராதுன்னு தான் தோணுது. why don't we do one thing? அந்த இடத்துலயே வேணும்னு அடம் பிடிக்காம வேற ஒரு இடத்த பார்க்கலாமே. நோ 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 மாம்ஸ், அந்த இடத்த நேத்தே முடிவு பண்ணதுனால தானே
என்ஜினியரையும் சர்வேரையும் ஊருக்கு அமிச்சிட்டோம். வேற இடம்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல இடம் கிடைக்கணும். அதெல்லாம் சரி வராது மாம், சரி வராது. என்ன பண்ணலாம்? நான் ஒரு வேலை பண்றேனே, டைரக்டா இந்த விஷயத்தை பிரசிடென்ட் ஐயா கிட்ட பேசுறேனே. வாட் யூ திங்க்? பிரசிடென்ட் ஐயா வந்துட்டாங்க. வாட் ஆ சர்ப்ரைஸ். வாங்க 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 ஐயா. வணக்கம் தம்பி. வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். இன்ஃபேக்ட் இப்போதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உள்ளே வந்துட்டீங்க. வாங்க சார், வணக்கம். ஐயா என்ன சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் தம்பி, வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வரோம். நோ 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 நோ. சொல்றது கேளுங்க. நான் தம்பி. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி கவனிக்கிறீங்க? முன்னாடினா பரவாயில்ல, இப்பதான் ஐயோ கண்மணியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கண்மணி என் மாமா பொண்ணு. வணக்கம்மா. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, எங்களெல்லாம் கவனிக்கிறதுக்காக வந்திருக்கா. அம்மாடே, நீங்க எல்லாரும் ஒரு தடவை வீட்டுக்கு வரணுமா? கண்டிப்பா வரோங்க ஐயா. ஐயா நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? ஏதோ ஒண்ணு குடுமா, உன் கையால கொடுத்தா சரி. தம்பி, காலையிலே வந்து உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். கோயில்ல மடப்பள்ளி தண்ணி எல்லாம் தேங்க தொட்டி கட்டணும்னு குருக்கள் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆளுங்களை அனுப்பி வச்சிருந்தேன். வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்கு போனா பள்ள வெட்டிட்டு இருந்த இடத்துல புதையில ஒரு இரும்பு பொட்டி. நல்ல வேளை அந்த நேரத்துல என் கூட விக்ரம் சார் இருந்தாரு. அந்த பெட்டியில ஒரு ருத்ராட்ச மாலையும் சில ஏடுகளும் ஒரு குருவாள் உரையோடு இருந்தது. அத பத்தி நமக்கு என்ன தெரியும்? என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விக்ரம் சார் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டு என் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என் மகன் நொச்சுன்னு அரிச்சு எடுத்துட்டான். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்தேன். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ங்க. நல்லா இருந்தாயி. தம்பி, தொழிற்சாலைக்காக நீங்க பல இடங்களை பார்த்ததுல என் மகன் ராஜதுரை பேர்ல இருக்கிற 20 ஏக்கர் நிலம் அமைப்பா இருக்கு. அதையே வாங்கிக்கலான்னு நீங்க ஆசைப்படுறதா இவன் என்கிட்ட சொன்னான். ஊருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு பெரிய முதலாளி முடிவெடுத்து அதை நிறைவேற்ற நீங்க இங்க வந்திருக்கீங்க. நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவோமா? வேலைக்கு என்ன, சும்மாவே தந்துடுவோம். ஆனா இந்த இடம் வேணாம் தம்பி. நமக்கு ஊருக்குள்ள நிறைய நிலப்புலங்கள்லாம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இடத்தை கேளுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். தம்பி மன்னிக்கணும், இந்த இடத்தை நான் தர முடியாத நிலைமையில இருக்கேன். ஊரோட கன்னிமூலையில தான் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் அங்க இருக்கிற உங்க இடத்த நான் கேட்டேன். அந்த இடத்த தர முடியாததுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஊரோட கன்னி மூலையில் இருக்கிற இடம், அங்க எது போட்டாலும் செல்வம் கொழிக்கும். அந்த இடம் எங்களுக்கு சொந்தமா இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பமும் செழிப்பா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட இடம் கைமாறிடக்கூடாதுன்னு தான் குடும்பத்தோட வாரிசுகளுக்கோ அல்லது அவங்க சொந்த பந்தங்களுக்கோ போய் சேரணும்னு தான் எங்க முன்னோர்கள் உயில எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை வெளியாளுங்களுக்கு விற்கவோ சன்மானமா கொடுக்க கூடாதுன்னு அதுல எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்தை உங்களுக்கு தர முடியாத நிலைமையில இருக்கிறோம்னு சொல்றேன். உயில் அப்படி எழுதி இருந்தா நீங்க தான் என்ன பண்ண முடியும்? நான் அந்நியனா இருக்கிறதுனால தான் அந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்றீங்க. நானே உங்களுக்கு சொந்தமாயிட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஐயா, நான் இந்த ஊர்ல என்னால ஃபேக்டரி கட்ட முடியாம கூட போயிடலாம்.
உங்களோட அந்த இடத்த நீங்க எனக்கு தரலாம், தராம கூட போயிடலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் மீறி நான் என்னைக்கு உங்க பொண்ணு ரஞ்சினிய முதல்ல பார்த்தேனோ அந்த நிமிஷமே அவங்க தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்.